42 ஆண்டுகளுக்கு முன்பாக குவைத்திலே தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவனுடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் மக்களிடையே எடுத்து சென்று இங்கும் அந்த காலகட்டங்களில் இங்கும் சில மூட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள், மாய மந்திரங்கள், பூஜை புனஸ்காரங்கள் நடைபெற்று வந்த இந்த குவைத் மாநகரத்திலே அதையெல்லாம் தன்னால் இயன்ற அளவு எதிர்த்து வந்த ஐயா பெரியார் பெருந்தொண்டர், சமூக நீதி போராளி இன்று அமெரிக்க பன்னாட்டு மையத்தின் சார்பாக கௌரவிக்கப்பட்ட தோழர் செல்லபெருமாள், மாணவிக்கு செல்லபெருமாள் அவர்களுடைய 4ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வும், இங்கே ஒரு பெட்டியக்கவாதியாக இன்னொரு மணியம்மை, நாகம்மையாக, இன்னொரு புலையவாக, ஏன்னா அவங்க நிறைய படித்தவங்க, வளர்ந்திருக்க வேண்டிய தோழர் பானு இக்பால் அவர்களுடைய 3ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்விற்கும் வரை தந்துள்ள உங்கள் அத்தனை பேரையும் வேறு மீதுமையாக இறைவனின் சாந்தியும் சமாதானம் பெண்ணட்டும் நிலவட்டும் என்று பிரார்த்தனை புரிந்தவனாக, இன்றைய காலகட்டத்தில் திராவிட சித்தாந்தம், கொள்கைகள் எல்லாம் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கின்றது என்பதை சமூக ஊடகங்களில் வாயிலாக நாம் அனைவரும் அறிந்ததே. அது நல்ல சிந்தனைகள், நல்ல கொள்கைகள் எப்பயுமே எந்த காலத்திலையுமே வந்து கொஞ்சம் சிக்கி சின்ன பண்ணப்பட்டு சீரழிஞ்சு அது ஒரு கண்டிஷனுக்கு பிறகு தான் அது தனித்தோங்கும், மேலோங்கும், இந்த உலகத்தை ஆட்சி செய்யும். அந்த மாதிரியான அதாவது ஒரு சாதாரண ஒரு மனிதர், ஒரு பிறந்த குழந்தை தன்னுடைய குடும்பம் இன்னதுதான், இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நமது குடும்பம் இயங்குகிறது என்கின்ற அறிவு வருவதற்கு முன்னாக அந்த குழந்தை ஒரு நாத்திகவாதியாக, பகுத்தறிவாதியாக இருக்கிறது. ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாக இருக்கிற அந்த மூளையில் தங்களுடைய குடும்பமும் சுற்றத்தாரும் பெற்றோர்களும் தான் அதை அந்த மண்டையில் ஏற்றுறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் கூடிய தகுதி உள்ளது தான் எல்லா சமயமும். ஆனால் இடைச்சோர்கள், நம்பிக்கைகளில் மூட நம்பிக்கை, கருத்துகளில் விஷமத்தனம், இந்த ஆண்டான் அடிமை என்கின்ற அதிகார போக்கு, இந்த மாதிரியெல்லாம் அந்த உள்ள வரும்போது அந்த மார்க்கம் பின்பற்றுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு மார்க்கமாகவும், நம்பகத்தன்மையே கேள்விக்குறியானதாகவும் ஆகிறது. இவையெல்லாம் பகுத்தறிஞ்சு பார்த்து தான் எங்களை மாதிரி ஒருத்தர் இந்த ஐயாவுக்கு பின்னாடி நிற்கும் போது, நாங்கள் காலங்காலமாக ஏதோ ஒரு கடவுளை கும்பிட்டுட்டு வந்துட்டோம், இப்போ திடீர் நிலத்தை விட்டுட்டு வாட என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு இந்து மதத்தில் இருந்து இந்த பகுத்தறிவுக்கு பாதையில் வந்த ஒரு நபர் கேட்கும்போது, உனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கிற சூத்திர பட்டமாகட்டும், இந்த மாதிரியான கேவலமான வார்த்தைகள் இதெல்லாம் நீ விடணும்னு சொன்னால் இஸ்லாத்துக்கு போ அப்படிங்கிறது மாதிரியான அவருடைய ஆய்வு. கடைசியாக அவர் சொல்லப்பட்ட அந்த விஷயம், இந்த இழிவு நீங்கணும்னா இஸ்லாம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், அந்த காலத்தில் அவருடைய பெரியாருடைய காலத்தில் தான் திருக்குறானும் தமிழாக்கம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்திலேயே அந்த குரானில் சொல்லக்கூடிய நிறைய நம்ம ஆய்வு பண்ணணும்னு சொன்னாங்க, நமக்கு விஷயங்கள் விளங்குது. பட் மறந்துட்டேன், கொஞ்சம் யோசனை பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஐயா மணி சுபயோக யமகண்டத்தில் 7:30 மணிக்கு ஐயா கூப்பிட்டதுனால இந்த நிகழ்ச்சி அப்போ தான் ஆரம்பிக்கணும்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருந்தேன். 7 to 9 நல்ல நேரம், 7 to 9 யமகண்டம்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த நேரத்துக்குள்ளே ஆரம்பித்து அந்த நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அதனால் சட்ட ஞாபகத்துக்கு வரல. ஸோ அந்த மாதிரியான அவர் திருக்குறானுக்கே விளக்கம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஐயா பெரியார் அன்னைக்கு தனித்துவமாக இருந்திருக்காங்க. அதனால தான் அவரால் துணிஞ்சு சொல்ல முடிஞ்சிச்சு, உனக்கு வேறு வழியே இல்லையா, பேசாமல் நீ இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணிக்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு திராவிட சிந்தனையில் ஒரு பெண்மணி ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம உண்மையிலேயே குவைத்தில் இருக்கிற எல்லா திராவிட இயக்க தொடர்களையும், திராவிட இயக்கத்தையும் தாண்டி எல்லாரோட மதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி தான் தோழி பாடி பாலவங்க. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம், அது என்ன அவசரமோ ஆண்டவனுக்கு என்ன தேவையோ போயிட்டாங்க. அது மாதிரி அந்த தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த அந்த இந்த குழந்தைக்கு உண்டான எல்லாத்தையும் மாற்றுறது அந்த பெற்றவங்களும் சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் தான். அப்போ அந்த மாதிரியான நேரத்தில் இந்த இந்த சமூகத்துக்கு தேவையான கருத்துக்களை யார் சொல்கிறா, யார் பேசுகிறா, எது சரி எது தவறு, இதை நம்பலாமா
இது அநாகரிகமாக இருக்குது இப்படிங்கிற மாதிரியான சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் எல்லாரும் படப்படையா இவ்வளோ பெரிய புண்ணியஸ்தலமாக கருதப்பட்ட தர்மசாலை இன்னைக்கு என்ன கண்டிஷன்ல இருக்கு, இதெல்லாம் இந்த இடத்துல பேசாம வேற எங்கேயுமே பேச முடியாது, பேச விட மாட்டேங்க. அப்ப அந்த பக்கம் தோண்ட பணமா வந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல மன்னர்களை கடத்திட்டு போனாங்க இல்லையா, மன்னர்களை திருடிட்டு ஒரு நாட்டை வந்து அபகரிக்கணும்னா நம்ம வேட்டைக்கு போன மன்னர்களை வந்து பக்கத்து நாட்டுக்கார திருடிட்டு போயிடுவான். அப்புறம் ஆட்சிகள் மாறும்போது பிரதமர்களை கொண்டு போய் கடத்தி வச்சு பேரம் பேச ஆரம்பிச்சாங்க. அப்புறம் எம்பிக்களை கடத்தி கொண்டு போனாங்க. இப்போ கடைசியாக கூட ஐயாக்கெல்லாம் தெரியும், கூவத்தூர்லாம் கொண்டு போய் வச்சாங்க. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஏற்றாடு வாக்காளர்களே திருட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் திருடுனா கொஞ்சம் கொஞ்சமாக திருடுறதுக்கு பதிலாக வாக்காளர்களே திருடிட்டோம்னு சொன்னாக்க நம்மளே வேணுங்கிறப்ப சட்டமன்றமா இந்த ஒரு 30 லட்சம் ஓட்டு, நாடாளுமன்றமா ஒரு 30 லட்சம் ஓட்டு இப்படிங்கிற மாதிரி நடந்துருக்கு. இப்போ இதெல்லாம் வன்மையாக கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்கறது தான். சமூகத்தை சீரழிக்கிறவன் கெட்டவன் கிடையாது, வேடிக்கை பார்க்குற நல்லவன் தான். அதனால யார் எந்த நிலையில இருந்தாலும் தன்னுடைய ஒவ்வொருத்தருக்குமானது, வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தருக்குமானது. ஒட்டுமொத்தமாக மழை பெய்யுது, மழை வந்து பொது உடைமை, அதாவது பொது நிலத்துல மழை பெய்யுது, சுய நிலத்துக்கு தான் கொடை பிடிக்கிறோங்கிறோம். ஆனா இந்த பொதுவான விஷயங்கள் வறட்சி, பஞ்சம், பட்டினி இது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான தனித்தனி நபர்கள் தனக்கு இது தப்புன்னு தெரிஞ்சா குரல் கொடுக்க கூட மாட்டேங்கிறாங்க, பேசக்கூட மாட்டேங்கிறாங்க, தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூட மாட்டேங்கிறாங்க. மக்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே வேற மாதிரி தான் போகுது. ஆரோக்கியமான சமூகம் சார்ந்த, சிந்தனை சார்ந்த, கல்வி சார்ந்த, வேலைவாய்ப்பு சார்ந்த அது மாதிரியான வேலையே கிடையாது. இங்க யாரெல்லாம் வள்ளியோ, இங்க வந்திருக்கவங்கெல்லாம் வெற்றி வயலும் கிடையாது, இங்க வராதவங்க பூரா அங்க ஒன்றும் பெரிய வெற்றியாளரும் கிடையாது. ஆனாலும் சில இடங்கள்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அண்ணா வந்து பார்த்துக்கிட்டு தகவல் கொடுத்துக்கிட்டு செய்தி சொல்லிட்டு இருக்கிறவங்களும் அங்கங்க அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே போய் என்ன நடக்குதுன்னு போய் பாரு, என்ன திடீர்னு கூட்டம் கூடுறாங்க, 2 போட்டோ எடுத்து அனுப்பு, 2 வீடியோ எடுத்து அனுப்பு, பேச நோட் பண்ணு. ஸோ செய்ய வேண்டியவன் அவன் உட்காந்த இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அறிவு இதுதான் சிந்தின்னு சொல்றாங்க. நீ என்னென்னவோ பண்ணீங்க, சிந்தி ஏன் இவன் வர்றான், ஏன் இவருக்கு உட்காந்துருக்கிறாரு, இந்த கூட்டத்துக்கு ஒரு புதுசுன்னா இவரையும் இங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. இவர் யாரு, அவருடைய படிகள் என்ன, ஐயா அண்ணா அறிவாளனுடைய தியாகம் என்ன, அக்குரமானுடைய கொள்கைகள் என்ன என்ன இப்போ தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க தெரிஞ்சுக்கணும் தானே. இப்போ இதெல்லாம் நம்ம செய்யவே மாட்டேங்கிறோம். இதெல்லாம் அடிப்படையாகவே நம்ம விரும்புறது செய்ய மாட்டேங்கிறோம். இயல்பா ஒரு பேச்சு என்ன ஆளை பக்கம் தெரிஞ்சுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டோம்னால இதான் அளவுகளா இருக்குது. என்ன திருச்சிக்கிற மாதிரி தெரியுதுன்றால ஆமா என்ன அப்படிதான் சொல்றாங்களே தவிர ஆமாங்க நான் திருச்சிதான் உங்களுக்கு எந்த ஒரு அப்படிங்கிற மாதிரியான ஆட்களே இல்லை. அதனால இதெல்லாம் வந்து வேணும்னு விட்டு நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயாவோட விருப்பத்தை நிறைவேற்றணும். தண்ணி குடிச்சிட்டு பேசுற அளவுக்கு இங்க ஒன்றும் பெரிய இல்லை. அதனால நம்ம வந்து ஐயா இதெல்லாமே வந்து நமக்கு காலம் சென்ற அரட்டி கடையில் உட்காந்து ஐயாவோட சனையாவோட ஐயா நெறியாளனோட செல்லபெருமாள் ஐயாவோட எல்லாம் உட்காந்து பேசுனது தான் பழகுனது, இதெல்லாம் விவாதிக்கப்பட்ட பொருள் தான். இப்போ அது மாதிரிலாம் பேசுறதுக்கு ஆள் இல்லை, விவாதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, சண்டை போட ஆள் இல்லை. இந்த மாதிரி ஆட்கள் தேவைதானே. இவங்கெல்லாம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, இவங்கெல்லாம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மூத்தவங்களை நம்ம பறி கொடுக்கறது வரலாற்றை இழக்கிறது சமம். அவங்கெல்லாம் இருக்கும்போதே என்ன நடந்தது ஏது நடந்தது. இங்கே நம்மகிட்ட ஐயா அன்வர் பாட்சா இருந்தாங்க, முஸ்லீமுக்கு பொறுப்பாளர் அன்வர் பாட்சா இருந்தாங்க. அவங்க எவ்வளவோ செய்திகள் சொல்லுவாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க, நல்லா அவங்களும் கவனிச்சுக்கணும். அதை தொடர்ந்து ஐயாவும் இறந்துருக்கு, நிறைய பேர் நம்மளோட இங்கே இருந்தவங்க நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ மூத்தவங்களுக்கு கொஞ்சமாவது நம்ம அறிவு அதுதான், அவ்வளோதான் மேட்ரு. நம்ம அதை ஒன்றும் இல்லை தெரிஞ்சதான் ஒன்றும் புதுசாக சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இருக்கிற காலகட்டங்கள் எதுவுமே சரியில்லை. நமக்கு முன்னாடி ஒன்று காட்டப்படுகிறது, பின்னாடி ஒன்று செய்யப்படுகிறது. இதை வந்து உடச்சி ஓப்பனாக பேசணும்னு சொன்னால் இது எப்படி, இதையே நீ பேசுகிற, இது இப்படி இல்லை, இது அப்படி, நமக்கு நேர் எதிர்கொள்கைகளை இருக்கிறவனை நமக்கு ஆதரவாக பேசி நம்ம வாயை பிடுங்கி மேட்டரை எடுத்துக்கிட்டு அவன் போய் செய்ய வேண்டிய வேலையை செய்யறான். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா, நம்ம யாரு எப்படியாப்பட்ட ஆளு, இவன் என்ன சித்தாந்தத்தில் இருக்கிறான், இவன் என்ன சிந்தனையில் இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம உணர மறுக்கிறோம்.
அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்துக்கிட்டு நம்ம வந்து தூக்கி தலையில் வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பகுத்தறிஞ்சு பார்க்கறது தான் இந்த பகுத்தறிவு. இதெல்லாம் நுண்ணறிவாக நம்ம வந்து விளங்கிக்கணும். இதுதான் நம்ம இந்த ஐயாவுடைய நினைவேந்த நிகழ்வில் நம்ம நினைச்சு பார்க்க வேண்டிய விஷயமா எனக்கு தோணுது. நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு சரிப்பட்டதை எடுத்துகிட்டு போங்க. இன்றைக்கும் பெரியாருடைய வார்த்தை தான், உங்கள் அறிவு பெருசு, சிந்திங்க. வாய்ப்புகள் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.